ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான ஓட்ஸ் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு ஓட்ஸ் அடைக்கு அளவு எடுத்திருக்கேன். ஒரு குழம்பு கரண்டி அளவு 3 கரண்டி ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா கடல மாவு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்லி பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. நல்லா அது ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எடுத்து நல்லா அடை மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன, நம்ம கடல மாவு போட்டுக்கனால கொஞ்சம் குக் பண்ண வைக்கணும், நல்லா பாயில் பண்ணணும். தேங்க்யூ.